தேர்தல் களம் நல்லா இருக்குது. ஓகே. அமோகமாக நான் வெற்றி பெறுவேன். அது நம்பிக்கை இருக்குது. மக்கள் பெரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அடித்தட்டு மக்களுக்கு தேவையான கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, ரோடு சரியில்லை, நிறைய பிரச்சனை இருக்கு. குடிநீர், கழிப்பிடம் அதெல்லாம் இல்லை. அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். அதுக்குன்னு நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. பொதுமக்களாக பொதுமக்களோட சேவை செய்யணும். அதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. அண்ணனை படுகொலை செஞ்ச உடனே எந்த பெருந்தலைவர்களும் முக்கியமா தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக விடுதலைக்காக குரல் கொடுக்கிறோன்னு சொன்னவங்களே குரல் கொடுக்கல அண்ணனுக்காக. Paneer 65 இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவிகா நகர் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். திருவிகா நகர் தொகுதியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் இங்கே தொகுதி மக்கள் கிட்ட ஓட்டு சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வீடு வீடாக சென்று அவங்க கிட்ட தான் இன்னைக்கு மீட் பண்ணி நம்ம கட்சி தொடர்பாகவும் தேர்தல் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க மேம், தேர்தல் களம் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு ஆதரவு உங்களுக்கு திருவிகா நகர்ல இருக்குமா? தேர்தல் களம் நல்லா இருக்குது. ஓகே. அமோகமாக நான் வெற்றி பெறுவேன். அது நம்பிக்கை இருக்குது. மக்கள் பெரும் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? ஏன்னா நீங்க தொடர்ந்து கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நீங்க பாக்குறீங்க? அடித்தட்டு மக்களுக்கு தேவையான கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, கழிவு நீர் இருக்குது, ரோடு சரியில்லை, நிறைய பிரச்சனை இருக்கு. குடிநீர், கழிப்பிடம் அதெல்லாம் இல்லை இந்த திருவிக்கா தொகுதியில். நீங்க சொல்றத பார்த்தா அடிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா கடந்த 2 முறையாவே இந்த தொகுதியில திமுக சேர்ந்த வேட்பாளர் ஸ்ட்ராங்கா வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த முறை மாற்று நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். நீங்க வந்தா என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு கிராஃப் மக்களுடைய கோரிக்கை என்னென்ன கேட்டதுன்னா அதெல்லாம் நிறைவேற்றி. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கேன். அண்ணன் கூட கடந்த 10 வருடங்களாக பயணிச்சுட்டு இருந்தேன். இப்போ அண்ணி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு வரவேற்பு இந்த தொகுதியில எல்லா இடத்துலயுமே பெருசா நிறைய நாங்க பார்த்துருக்கோம். உங்க அண்ணிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு இப்போ? அண்ணன் விட்டு சென்ற பணியை அண்ணி கையில எடுத்திருக்காங்க. அவங்களுடைய சுய லாபத்திற்காகவும் பணம், பதவி, பட்டத்திற்காக ஆசைப்பட்டு வரல. அவங்க கணவருடைய தீர்ப்புக்காக அவங்க வந்திருக்காங்க. அதனாலேயே அண்ணனுக்கு இருந்த அதே ஆதரவு அதற்கு மேலாக அன்னைக்கு இருக்கு. உங்களுடைய ஆதரவு இந்த தேர்தல்ல யாருக்குக்கா? நான் ரெட்டை போடுவேன். எப்பயுமே அதான்டா. சரி, எப்பயுமே இந்த ரெட்டையில தான். ரெட்டாலைக்கு தான் போடுவோம். இந்த வாட்டி பொற்கோடி ஆம்ஸ்டாங் இந்த வாட்டி எதுக்கு போடுறோம்னா எங்க அண்ணனுக்காக போடுறோம். ஆம்ஸ்டாங் இந்த மாதிரி இறந்ததுனால நாங்க அவங்களுக்கு போடுறோம். அவ்வளவுதான். நானே ரெட்டாலி. எந்த கட்சி வந்தாலும் சரி, எங்களுக்கு எங்கள் தெருவுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. நாங்கள் அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, விஜய் கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் தெருவுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு தெருவே முக்க துணையாக வின் பண்ண வைப்போம். இப்போ உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறான்னு உங்களுக்கு தோணுது? இப்போதைக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பண்ணதில் டிஎம்கே தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியை முன்குத்தி வந்திருக்கிறாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எலெக்ஷனுக்கு பிறகு தான் தெரியும். அதனால் உங்களோட ஆதரவு அதிமுகக்கு? ஆமாம், அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். அதுக்குன்னு நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. பொதுமக்களாக பொதுமக்களோட சேவை செய்யணும். அதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கையே. நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் சூரியனுக்கு தான் போடுவேன். ஆமாம். எதனால? எனக்கு அப்பத்துலேருந்து எங்களோட குடும்பம் அதே தான். நான் இன்னத்துக்கு இவருக்கு தான் போட்டு அவங்களுக்கு மாற்றக்கூடாதுல்ல. இப்போ நாளைக்கு நீங்கள் எங்களை டிவியில் கேள்வி கேட்பீங்கல்ல, அப்போ சொல்ல மாட்டாங்க என்ன நீ அதுக்கு சொன்னிட்டு. ஆட்சி மாற்றம் கிடைக்கணும் இந்த வாட்டி. அதனால் எங்கள் அந்நியார் நிற்கிறனால அவங்களுக்கு நான் போடுவேன். அதிமுக ரெட் லைன். இப்போ நிறைய விமர்சனங்கள் வருது. இவங்க கட்சியில் இப்போ நின்னாலுமே, எலெக்ஷனில் நின்னாலுமே ஒரு பக்கம் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. இதில் பிஜேபி இருக்குது. இவங்களோட கொள்கை வேற, அவங்களோட கொள்கை வேற. எப்படி இவங்க இதுக்குள்ளே போனாங்க? நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு ஐடியாலஜிக்கலாக கொள்கை ரீதியாக நம்ம பார்த்தோன்னா அண்ணன் இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட அண்ணி எதற்காக அக்செப்ட் பண்ணிக்கினாங்கன்றது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணனை படுகொலை செஞ்ச உடனே எந்த பெருந்தலைவர்களும் முக்கியமா தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக விடுதலைக்காக குரல் கொடுக்கிறோன்னு சொன்னவங்களே
குரல் கொடுக்கல அண்ணனுக்காக. ஆனால் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அண்ணனுடைய இந்த படுகொலைக்காக சிபிஐ விசாரணை எதற்கு தடை செஞ்சீங்கன்னு குரல் கொடுத்தாரு. அந்த ஒரே காரணத்திற்காக தன் கணவருடைய இந்த படுகொலைக்காக நீதி அவர் கேட்டாருன்றதுக்காக அவரோட கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அவர் முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. நான் ஆட்சி அமைச்சேனா, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா நிச்சயமா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ எடப்பாடி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. நான் ஜெஸ்ட் வந்தோடனே வந்து 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் சிலிண்டர் வந்து மாசத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தொகுதியில எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? கண்டிப்பா மக்கள் இங்கே திருவிக நகர் மக்கள்னு பார்த்தீங்கன்னாலே முக்கியமாக பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க அடிப்படை சுகாதாரம்ன்றது பார்த்தீங்கன்னா கழிவுநீர் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, கொசு பிரச்சனை அதிகமாக இருக்குன்றாங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணா கவுன்சிலராக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கவுன்சிலராக இருக்கும்போது 2000 பேருக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நியமனம் வாங்கி கொடுத்தாரு. ஜஸ்ட் ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்தே 2000 பேருக்கு அவரால் வாங்கி தர முடிஞ்சது. ஆனால் நீங்கள் இப்போ சமீபத்தில் ரிப்பன் மாளிகையில் வந்து வெளியில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு பணி நியமனம் வேணும்னு கேட்டாங்க. அந்த பணி நியமனத்தை சிஎம் சாரால் கொடுக்க முடிஞ்சுதா? முடியல. அதே மாதிரி ஒரு துப்புரவு பணியாளி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நகையை எடுத்துகிட்டு போய் தொலைஞ்ச நகையை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எல்லா தலைவர்களும் பாத பூஜை பண்ணுறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வேலையை கொடுக்கல, அரசு வேலையை. ஒரு மாமன்ற உறுப்பினரால் 2000 பேருக்கு வேலை தர முடிஞ்சது அரசு வேலையை. ஏன் ஒரு சிஎம்மால் முடியல? நிச்சயமாக திருமதி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அன்னியார் அவர்கள் எம்எல்ஏவா ஆனாங்கன்னா அது சாத்தியப்படும். இந்த தொகுதி மக்களுக்கான முக்கியமான இலவசம் அதுதான். நிச்சயமாக அவங்க குரல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் நிறைய இலவச திட்டங்களை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு, which is very much important to the underprivileged people.